எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம அருமையான கோதுமை மாவு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவை வந்து 1/2 கப்பு அளவுக்கு பாத்திரத்தில சேர்த்துட்டு 2 கப்பு கோதுமை மாவு, அதே ரவையோடயே சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஓமத்த கையில நல்லா கசக்கி இந்த மாவோட சேர்த்துக்கிறலாம். காரத்துக்கு வந்து ஒரு 10 மிளகாய் வத்தல், ஒரு 10 பூண்டு, அது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் எடுத்து வச்சிருக்கு. இத வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபஸ்ட்டு கொர கொரன்னு அரைச்சிட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி, நல்லா வழுவழுன்னு அரைச்சிட்டு, இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து, அதையும் ஒரு தடவ அரைச்சிட்டு, 1/2 டீஸ்பூன் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிருக்க பட்டர இது கூட சேர்த்துட்டு, ஃபஸ்ட்டு இந்த வெறும் மாவோட இந்த பட்டர மிக்ஸ் பண்ணிட்டு, அரைச்சு எடுத்துட்டு வந்த அந்த மிளகாய் வத்தல் விழுத வந்து இது கூட சேர்த்து மிக்ஸியிலேயே ஒரு அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லயே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து, நல்லா இந்த மாவ வந்து ஒரு நல்ல சாஃப்ட்டான பதத்துக்கு பெசஞ்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சு, மறுபடியும் 10 நிமிஷம் கழிச்சு, உள்ளங்கையில ஒரு 2 நிமிஷம் இந்த மாவ வந்து நல்லா பெசஞ்சிட்டு, ஒரு கொஞ்சம் மீடியம் உருண்டையா நம்ம கையில வந்து உருட்டி எடுத்துக்கிறலாம். மாவு வந்து நல்லா உருட்டிட்டு, சப்பாத்தி கட்டையில நம்ம மாவ லைட்டா மட்டும் டஸ்ட் பண்ணிட்டு, இத மெல்லிசாவும் இல்லாம, அதுக்குன்னு ரொம்ப பெருசாவும் இல்லாம, மீடியம் சைஸ்ல இத தேய்ச்சு எடுத்துட்டு, ஓரங்கள வந்து கட் பண்ணி, நம்ம சின்ன சின்ன பீசஸா டைமண்ட் ஷேப் அல்லது நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ, அந்த மாதிரி இத வந்து கத்தியிலேயே நம்ம நேரா அப்படி கோடு போட்டு, சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு சுலபமா கட் இத வந்து கட் பண்ணி எடுத்துறலாம். இன்கேஸ் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து நீள நீளமா கட் பண்ணியும் எடுக்கலாம். அது அப்படி இல்ல அப்படின்னா, இதே போலே நீளமா கட் பண்ணத நம்ம கையில எடுத்துட்டு, சிசர்ல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணாலும் நம்மளுக்கு சுலபமா வேலை முடிஞ்சிரும். ஆ இது எல்லாத்தையும் கட் பண்ணும்போதே நம்ம சைட்ல வந்து எண்ணெயும் காய வச்சோம் அப்படின்னா, இது இங்க சைட்ல வந்து நம்ம தேய்ச்சு கட் பண்ணி, அடுத்து நம்ம பொரிக்கும்போது எண்ணெயும் நம்மளுக்கு நல்லா காஞ்சு ரெடியா இருக்கும். இப்ப நம்ம எல்லாத்தையும் வந்து ஆ கட் பண்ணியாச்சு. சைட்ல வந்து எண்ணெயும் காய வச்சாச்சு. கடலெண்ணெய் தான் காய வச்சு ரெடியா இருக்குது. எண்ணெய் நம்மளுக்கு சூடா இருக்குது. இப்போ நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறத, இந்த சிப்ஸ் எல்லாத்தையும் அப்படியே டைரக்ட்டா எண்ணெயில இறக்கி, மிதமான தீயில வச்சு, இத நல்லா பொறுமையா பக்கத்திலேயே இருந்து திருப்பி விட்டு, நியூஸ் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பர்ல நம்ம பொரிச்சு எடுத்ததை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்ல சேர்த்துட்டோம் அப்படின்னா, நல்லா ஒரு 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். ஆனா, இது வந்து சீக்கிரமா காலியாயிரும். அவ்வளோ அருமையா இருக்கும். கட்டாயம் நீங்களும் இந்த கர மொறு மொறு கோதுமை மாவு சிப்ஸ வீட்லயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கடையில கண்ட சிப்ஸ வாங்கி தர்றத விட, இந்த மாதிரி நம்ம வீட்லயே குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுக்கும்போது, குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான இத குடுத்த மாதிரி இருக்கும். ஆயில் ஃபுட் அப்படின்றதுனால நம்ம மந்த்லி ஒன்ஸ் அல்லது 2 மந்த் ஒன்ஸ் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு குடுக்கலாம். பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.